ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மறைந்த தேமுதிக தலைவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றின சுவாரஸ்யமான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக அரசியல் காரணங்களுக்காகவும் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவர் சினிமாவிலேருந்து விலகி இருந்தார். ஆனால் அவர் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் ஒரே வருடத்தில் 18 மூவிஸில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். 18 படங்களை ஹீரோவாக நடித்து 18 படங்களும் அந்த ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த காலகட்டத்தில் அவர் 3 ஷிஃப்ட்லையுமே நடிப்பாராம். அதாவது 24 மணி நேரமும் அவர் நடிக்கிறதுக்கு கால்ஷீட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். போலீஸ் கதாபாத்திரம் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது திரு விஜயகாந்த் சார் அவர்கள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவருடைய கெரியர்லேயே 20க்கும் மேற்பட்ட படங்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. வேறு எந்த ஒரு நடிகருமே இத்தனை படங்கள் போலீஸ் கேரக்டரில் நடித்தது கிடையாது. அந்த தனித்துவமான பெருமையும் இவருக்கு மட்டும்தான் சேரும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்த் சார் அவர்கள் என்ன சாப்பிட்றாரோ அதை தான் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஹெல்ப்பர் கூட சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்தவரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆகிற செலவுகள் எவ்வளோ ஆகுதோ அதை தன்னுடைய சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்குங்கன்னு சொல்லியும் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. யார் எந்த உதவி கேட்டாலும் விஜயகாந்த் அவர்கள் செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர்கிட்ட எப்படி உதவி கேட்குறது அப்படின்னு தயங்கி இருப்பாங்களாமா. அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுவாராம்மா, அவங்க கூடயே கார்ட்ஸ், அதாவது சீட்டு கட்டு விளையாடுற மாதிரி விளையாடி தன்னுடைய பணங்களை தோக்குற மாதிரி தோற்று அவங்களுக்கு சென்றடைகிற மாதிரி செய்வார் அப்படின்னு சொல்லி அவருடைய நட்பு வட்டாரங்கள் சொல்லி தெரியப்படுத்துகிறாங்க. வெளியில் மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலுமே இவர் நிறைய பேருக்கு உதவி இருக்கிறாரு. அதுவும் முக்கியமாக இப்போ டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருக்கிற நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கூட ஆரம்ப கட்டத்தில் உதவியவர் இவர் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் அவங்க அப்பா எஸ்ஏசி அவருடைய டைரக்ஷனில் நடித்த நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படம் அப்போதைக்கு படு ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த படத்துலையாவது விஜய் நல்ல ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா பயங்கர முயற்சி செய்கிறாரு. அதுக்கு திரு விஜயகாந்த் அவர்களிடம் கேட்டபோது அவர் கதையை கூட கேட்கலையாமா. அடுத்த வார்த்தை அதனால் என்ன நடித்தா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சம்பளம் கேட்டப்போ கூட தம்பி முதல்ல ஹீரோவாகட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்காமலே அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அப்போது வெளிவந்த அந்த செந்தூரபாண்டி அப்படிங்கிற படம் விஜயோடைய கேரியர்லேயே மிகப்பெரிய ஒரு படம் திருப்புமுனையாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சின்ன கவுண்டர் படத்துலையும் திரு வடிவேலு அவர்கள் நடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது விஜயகாந்த் சார் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போதைக்கு டாப் மோஸ்ட் காமெடியன்ஸாக இருந்த 3 பேருமே அந்த படத்தில் இருந்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கவுண்டமணி சாராக இருக்கட்டும், செந்தில் சாராக இருக்கட்டும், மனோரமா மேடமாக இருக்கட்டும், அந்த 3 காமெடியன்ஸுமே அந்த படத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 4வது ஒரு காமெடியன் எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்ல டேலண்டான பையன், நல்லா முன்னுக்கு வர வேண்டிய பையன், என் கூட கொடை பிடிச்சிட்டு வர ரோலுக்காவது அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ ரெக்கமெண்ட் பண்ணி வடிவேல் சாரை உள்ள நடிக்க வச்சது விஜயகாந்த் சார் அவர்கள் தான். ஆனாலும் அவருடைய இறுதிச் சடங்குல வடிவேலு அவர்கள் கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இவருடைய காலகட்டத்தில் தன்னுடைய 100வது படத்துக்கு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரே நடிகர் இவர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அப்போதைக்கு முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினி சாரோடைய ராகவேந்திர படமும் சரி, கமல் சாரோட ராஜபார்வை படமும் சரி மிகப்பெரிய தோல்வி தான் தழுவுச்சு. ஆனால் விஜயகாந்த் சாரோடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துச்சு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அப்புறம் தன்னுடைய 100வது படத்தை வெற்றி படமாக்கிய ஒரு பெருமை இவருக்கு தான் சேரும். அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் மக்கள் திரு விஜயகாந்த் சார் அவர்களை கேப்டன் அப்படிங்கிற அடைமொழியோடு அழைக்க ஆரம்பித்தாங்க. நடிகர் சங்கம் கடனில் இருந்தபோது அப்போதைய நடிகர் சங்க தலைவராக பதவி ஏற்றுக்கொண்ட விஜயகாந்த் அவர்கள் சிங்கப்பூர், மலேசியா அப்படிங்கிற பல நாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கடனெல்லாம் கட்டி வட்டி முதலமாக கட்டி நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த பெருமையும் அவர் மட்டும்தான் சேரும். ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில் இருந்த நிறைய பேர் மதுரையில் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக கலந்துக்கிட்டாங்க. அந்த கலை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ட்ரெயின் மூலமாக அவங்களாம் சென்னை ரிட்டன் போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே அங்கே ஃபுட்டு எதுவுமே கிடையாது. யாருமே அதை அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணல. அதனால் யாருக்குமே அங்கே ஃபுட்டு கிடைக்கல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவர் இடையிலேயே வழியிலேயே ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயினை நிறுத்த சொல்லிட்டு தனது ஆட்கள் மூலமாக அனைவருக்கும் உணவு வழங்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இந்த விஷயத்தை சூர்யாவே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் சார் அவர்கள் நிறைய இடங்களில் அதை பகிர்ந்திருக்கிறாரு. எம்ஜிஆருடைய தீவிர ரசிகரான இவருக்கு திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் சாருடைய பிரச்சார வாகனத்தை அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க. இவர் ஒரு தேமுதிக அப்படிங்கிற ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அரசியலுக்குள்ளே நுழைந்த ஆண்டு 2005. அதே மாதிரி பிரச்சாரத்துக்காக எம்ஜிஆர் சாருடைய பிரச்சார வாகனத்தை எடுத்த ஆண்டும் அதே 2005. அந்த வாகனத்துடைய எண்ணுமே பார்த்தீங்க அப்படின்னா 2005 அப்படிங்கிறது தான் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம்.
இது எல்லாத்துலேயுமே அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்துக்கிட்ட அனைத்து மக்கள் கூட்டத்துலேயுமே ஒரு பெரிய கட்சி தலைவரை இழந்துட்டோம் அப்படின்னோ, இல்லை ஒரு நடிகர் சங்க தலைவரை இழந்துட்டோம் அப்படின்னோ, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களை விட ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்ட மக்கள்கள் தான் ரொம்பவே அதிகம். திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் மறைந்த பிறகு இந்திய அரசு சார்பாக அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருதை உங்கள் ஆத்மாவுக்கு சமர்ப்பிச்சுட்டு எங்கள் சேனல் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும்னு மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி விஜயகாந்த் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் திரு விஜயகாந்த் சார் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.